இப்போ நம்மக்கிட்ட பரவலாக சப்ஜா சீடும் சியா சீடும் புழக்கத்தில் இருக்குது. இருந்தாலும் ஒரு சிலருக்கு அது கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்குது. அதனால் நாம் இப்போ ரெண்டுக்குமான பலன்களும் வித்தியாசத்தையும் அதனுடைய நன்மைகளையும் பார்க்க போகிறோம். முதல்ல நாம் பார்க்குறது சப்ஜா சீடு. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேனே அது. இந்த சப்ஜா சீடு கருப்பாக இருக்கும், நல்ல கருப்பாக மினுமினுன்னு ரொம்ப சாஃப்டாக, அப்படி எடுத்தோம்னா நெழுன்னு சாஃப்டாக அது போல் இருக்கும். இது பேசில்னு சொல்லக்கூடிய இந்த துளசி இனத்தை சார்ந்தது. நம்மளோட துளசி இல்லை, அந்த குடும்பத்தை சார்ந்தது. இப்போ உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணுன்னா, இப்போ வெள்ளரிக்காய் அதோட இனத்தை சேர்ந்தது கோவக்காயும் நம்ம சொல்லுவோம். அதுபோல் அந்த துளசி அந்த குடும்பத்தை சார்ந்தது இந்த சப்ஜா விதை. இதனுடைய மருத்துவ பலன் இவ்வளவு தான் இல்லை. முதல்ல நம்மளோட சூட்டை தணிக்கக்கூடியது. அதனால் சம்மர் காலங்களில் எல்லாருமே எடுத்துக்கலாம். பனி காலங்களில் வெப்பம் உடலை கொண்டவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். வெப்ப உடலை கொண்டவங்க 365 நாளைக்கும் உங்களுக்கு இது செட் ஆகும். இந்த சப்ஜா விதையை நானே எப்படின்னா கிட்டத்தட்ட 10 வருஷமாக எடுத்துகிட்ருக்கேன். மாலை பொழுதில் நான் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு உடனே தண்ணியோ ஏதோ குடிக்கக்கூடாது. ஏன்னா உடம்பு நடந்துட்டு வந்ததோட அந்த ஹீட்டு குறையணும். அந்த ஹீட்டு குறையிறதுக்கு சுமார் 20 நிமிடங்கள் ஆகும். அதுக்குள்ளே நாம் இந்த சப்ஜா விதையை வாக்கிங் போயிட்டு வந்துட்டு சப்ஜா விதையை அளவு பாருங்கள் நான் எவ்வளவு போடுறேன்னு. நான் உங்களுக்கு ஒரு கண்ணாடி பவுலில் உங்களுக்காக காமிக்கிறேன் பாருங்கள். மினுமினுன்னு இருக்குது. 1/4 டீஸ்பூன் இது. முதல்ல நீங்கள் இந்த அளவே சாப்பிடுங்க. ரொம்ப உடல் வெப்பமாக இருந்தால் நீங்கள் 21 நாளைக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூனில் கண்டிப்பாக தேவைப்படாது. இப்போ நம்ம போடுறது 1/4 டீஸ்பூன். ஒரு டீ வலையில் போட்டு தண்ணி அப்படியே ரன்னிங் வாட்டரில் விட்டோம்னா அந்த மேலே இருக்க அழுக்கு கொஞ்சம் போகும். கண்ட இடத்துல இருந்து வந்திருக்கும் இல்லையா, கை மாதிரி. அதனால் சும்மா ரன்னிங் வாட்டரில் காமிச்சிட்டு அதை ஒரு ஸ்பூனில் எடுக்கும்போதே அது ஒரு கொழப்பு வந்துடும். இப்போ தண்ணி ஒரு 100 மில்லி தண்ணி நீங்கள், ஏன்னா பல்ஜாகி வரும், ரொம்ப கட்டி ஆகிடக்கூடாதுல்ல. தண்ணி வாயில் ஊற்றி முழுங்குற அளவுக்கான அந்த கொஞ்சம் ஒரு லிக்விடு பதம், ஒரு 100 மில்லி தண்ணி போட்டுக்கிட்டோன்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இது பாருங்கள் அப்படியே பல்ஜாகி வருது. ஒரு 5லேருந்து 10 நிமிடத்தில் வந்துடும். அதனால் நான் வாக்கிங் போயிட்டு வந்தோன்னே ஊற வச்சேன்னா ஒரு 20 நிமிடம் கழித்து நான் இதை குடிச்சிக்குவேன். அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் நம்ம வேறு தண்ணியோ காஃபி ஸ்நாக்ஸு எதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்போ தான் இதனுடைய அந்த உடம்பை குளிர்ச்சி பண்ணக்கூடிய தன்மை அது இறப்பையில் இந்த ஃபுட்டு மட்டும் இருந்து நம்ம உடம்பை சரி பண்ணக்கூடியது. இதை நீங்கள் உடல் எடை குறைக்க விரும்புகிறவங்களும் வச்சுக்கலாம். ஏன்னா இதில் நார் சத்து அதிகமாகவே இருக்குது. முக்கியமாக அந்த வாய்ப்புண், வயிற்றுப்புண், குடலில் எரிச்சல், எதுக்கழிச்சு வர்றது எல்லாருமே நீங்கள் இதை எடுங்க. ஒரு 10 நிமிடத்தில் ஊறி வந்துடும். அருமையாக அது போல் ஜெல்லி போல் வந்துடும். உடல் எடையை கரைக்க, உடல் வெப்பத்தை தணிக்க. அடுத்தது நாம் சியா சீடு போயிடலாம். என்கிட்ட இப்போ சியா சீடு ஸ்டாக்கில் இல்லை. இது அந்த மத்திய அந்த நாடுகள் அங்கேருந்து வர்றது. சப்ஜா நம்மளோட நாடு இந்தியாவில் நமக்கு கிடைக்கிறது. இந்த சியா சீடு மேற்கத்திய நாடுகள்லேருந்து நம்மளுக்கு வர்றது. நாம் எப்படி சப்ஜாவை ஒரு போற்றி பாதுகாக்கிறோமோ அதே போல் தான் அவங்களும் பாரம்பரிய மக்களால் இந்த சியா சீடு தொன்று தொட்டு வந்துக்கிட்டுருக்கு. இதில் உள்ள பலன் என்னென்னா, நார் சத்து அதிகமாக இருக்குது. அதோட நீரிழிவு நோயாளிகளுக்கு, அந்த இன்சுலின் போட்டுக்கக்கூடிய மக்களுக்கு இந்த சியா சீடை நீங்கள் சரியான அளவில் எடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். நீங்கள் இதே போல் தான் 1/4 டீஸ்பூன் எடுத்து தண்ணியில் போட்டிங்கன்னா, இது கொஞ்சம் ஹார்டானது. இது ஊறி உதிச்சு வர்றதுக்கு கண்டிப்பாக 20லேருந்து 25 நிமிஷம் நீங்கள் ரெஸ்ட்டு விடணும்.
அதுக்கப்புறம் நம்ம சப்ஜாவில் சொன்ன போல தான் இந்த சியா சீடையும் நீங்கள் நேரம் சாப்பிட்ட, அதாவது உங்களோட ஸ்டமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறது போல் எடுத்திங்கன்னா அவங்களோட வேலையை அவங்க கச்சிதமாக செய்யறதுக்கு நாம் டைம் கொடுக்கணும். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம பதிவுகளில் வர்றது, காதில் கேட்குறது, இல்லை டாக்டர்ஸ் சொன்னாங்கன்னா கூட எதையோ ரெண்டு எல்லாம் பாதாம் பருப்பு நல்லதுங்கிறாங்க. எல்லாமே போட்டு கடமுடான்னு ஒரு பாதாம் பருப்பு காலையிலேருந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருப்போம் 6 பருப்பு. அதை சாப்பிட்டுட்டு உடனே ஒரு மிக்சர் சாப்பிட்டோன்னா அதுக்கு வேல்யூ இல்லை. அதனால தான் நாம் இந்த வீட்டு உணவுகளை மருந்தாக எடுக்கும்போது நமக்கு டைம் கொடுக்கணும். அதில் நம்ம கவனம் இருக்கணும். அதுபோல் தான் இந்த சியா சீடுமே உங்களுக்கு உடல் எடையை குறைக்கக்கூடியது, நீரிழிவை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் அதிகமாக இருக்கிறதால மூளை பாதுகாப்பாக இருக்குது, இதயம் பாதுகாக்கப்படுது. அதுபோல் நார் சத்து சப்ஜா விதையை விட இதில் அதிகமான நார் சத்து இருக்கிறதால உடல் எடை லெகுவாகவே குறைஞ்சி வரும். இந்த சியா சீடு நம்ம சாப்பிடும்போது உடம்பில் நீர் வற்றி வராது, டீஹைட்ரேட் ஆகாது. உடம்பு கொஞ்சம் ஈரப்பசை அதை வச்சிருக்கக்கூடிய பண்பு இந்த சியா சீடில் இருக்குது. அதுபோல் இரத்த சர்க்கரையும் அவ்வளோ சீக்கிரமாக போய் குளுக்கோஸாக ரத்தத்தில் சேராது. அதனால் நீரிழிவு நோயாளிகள் உங்கள் டாக்டரை கேட்டுக்கிட்டு கண்டிப்பாக இந்த சியா சீடை அவங்க எவ்வளவு கிராம் சொல்கிறாங்களோ அவ்வளவு எடுத்துக்கலாம். இந்த சியா சீடில் புரதம் அதிகமாக இருக்குது. நம்மளோட உடம்பில் உள்ள செல்களோட கட்டமைப்பே புரதத்தால் ஆனது. அப்போ நிறைய பேர் நாம் வெஜிடேரியனாக இருப்போம். கண்டிப்பாக இந்த சியா சீடு அதை ஃபில் பண்ணோம். இப்போ வித்தியாசம் பார்த்துடலாமா? அதாவது சப்ஜா சீடு ரொம்ப குளிர்ச்சி வாய்ந்தது, சியா சீடு அப்படி ஒன்றும் அதாவது சூட்டை தணிக்கிறதுக்குன்னு எடுத்துக்க தேவையில்லை. சியா சீடு அதிக நார்ச்சத்து கொண்டது, அதனால் உடல் எடையை ஈஸியாக லெகுவாக குறைக்கக்கூடியது. ஆனால் சப்ஜா சீடில் அந்த அளவுக்கு நார்ச்சத்து இல்லை, ஒரு சமமான நார்ச்சத்து இருக்குது. அது தேவையான அளவு, எல்லாத்துக்குமே தேவையான அளவாக இருக்கும்னு வைங்களேன் இது சப்ஜாவில் இருக்க நார்ச்சத்து. சியா சீடு உடம்பை நல்ல நீர் சத்து உள்ளதாக தக்க வச்சு இருக்கும். சப்ஜா சீடு ஒரு நார்மலாக அது சூட்டை தணிக்கக்கூடியது, நல்ல உடம்பு வெப்பமில்லாமல் உடம்பு கலகலன்னு ஒரு குளிர்ச்சியாக இருக்கிறது போல் ஒரு உணர்ச்சியை தரக்கூடியது சப்ஜா. சியா சீடு மத்திய அமெரிக்காவில் அது ஒரு தொன்மையான ஒரு சீடு. இப்போ உலகமெங்குமே நமக்கு கிடைக்குது. ஆனால் இந்த சப்ஜா சீடுங்கிறது நமக்கு ரொம்ப பரிச்சயமுள்ள துளசி இனத்தை சார்ந்தது. சியா சீடு நீரிழிவை கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதுக்கான உதவிகள் பங்கு இருக்குது. ஆனால் சப்ஜா சீடு அப்படி ஒன்றும் அந்த நீரிழிவை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது போல் இல்லை. ரெண்டில் உங்களுக்கு எதுக்கு தேவையோ அதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். சப்ஜா சீடு நீங்கள் எல்லாருமே எடுத்துக்கலாம். சியா சீடு நீங்கள் எதுக்கு எடுத்துக்கிறீங்க? உடல் எடை குறைப்புக்கா, நீரிழிவுக்கா, ஹார்ட் பிரச்சனைக்கா? எதுவுமே உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு எடுத்துக்கிறது நல்லது.